Morning students. Today we are going to learn about basic logic gates. So இந்த logic gates அப்படின்ற logic வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்கனவே boolean algebra யூஸ் பண்ணிட்டு ஸோ நம்ம வந்து 3 types of operators பார்த்தோம். AND operator, OR operator, NOT operator பார்த்தோம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து AND NOT operator காம்பினேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, அது வந்து NAND operator என்ன அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து NOR ஆப்ரேட்டர் பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா நாட் அண்ட் ஆர் காம்பினேஷனாக பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி 5 டைப்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணி லாஜிக் கேட்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். கேட் இஸ் எ பேசிக் எலக்ட்ரானிக் சர்க்கியூட் which operates on one or more signals to produce an output signal. ஓகே ஸோ பேசிக் லாஜிக் கேட்ஸில் கேட் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ கேட் அப்படின்றது பேசிக் எலக்ட்ரானிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து எலக்ட்ரானிக் சர்க்கியூட் வந்து எப்படி டிசைன் பண்ண போகிறோமோ, ஓகே எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து நமக்கு வந்து பேசிக் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டாக தான் நம்ம இங்கே வந்து கேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸோ விச் ஆப்ரேட்ஸ் ஆன் ஒன் ஆர் மோர் சிக்னல்ஸ். ஸோ நம்ம வந்து இதை எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து ஒன் ஆர் மோர் சிக்னல்ஸை வந்து இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அதில் வந்து அவுட்புட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். தேர் ஆர் 3 ஃபண்டமெண்டல் கேட்ஸ் நேம்லி அண்ட் ஆர் அண்ட் நாட். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபண்டமெண்டல் லாஜிக் கேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஆர் நாட். த அதர் லாஜிக் கேட்ஸ் லைக் NAND, NOR, XOR அண்ட் XNOR ஆர் derived gates. ஓகே which are derived from the fundamental gates. ஸோ இப்போ இந்த NAND, NOR, XOR, XNORலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் கேட்ஸ் அண்ட் ஆர் நாட் இருக்கு இல்லையா. ஸோ அதுலேருந்து டெரைவ் பண்ணி வரதால இதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா derived gates அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஸோ NAND அண்ட் NOR கேட்ஸ் ஆர் கால்ட் யூனிவர்சல் கேட்ஸ். ஸோ NANடையும் NORம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா யூனிவர்சல் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் இந்த ஃபண்டமெண்டல் லாஜிக் கேட்ஸ் கேன் பி ரியலைஸ்டு த்ரூ தம். ஏன் அப்படின்னா ஃபண்டமெண்டல்லேருந்து தான் நம்ம இதை டெரைவ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து இது வந்து NAND NOR வந்து நம்ம வந்து யூனிவர்சல் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸோ இதில் ஒவ்வொரு கேட் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து AND கேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ AND கேட் கேன் ஹாவ் 2 or more input signals and produce an output signal. ஸோ AND கேட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 or more input signal எடுத்துகிட்டு அவுட்புட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ AND கேட்டை பார்க்கலாம். ஸோ பாருங்கள் the output is true only when both the inputs are true. ஸோ ANDக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். எப்போ வந்து அவுட்புட் வந்து ட்ரூ அப்படின்னா எப்படி நமக்கு கிடைக்குது பாருங்கள். அது அவுட்புட் இஸ் ட்ரூ போத் இன்புட்ஸ் ஆர் ட்ரூ அதர்வைஸ் இந்த அவுட்புட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம அவுட்புட் ட்ரூ அப்படின்னு கிடைக்குதுன்னா இன்புட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம 2 இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 2 இன்புட்ஸுமே ட்ரூவாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் நமக்கு ட்ரூ அப்படின்ற அவுட்புட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்னென்னா ட்ரூ இன்புட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபால்ஸாக இருக்கணும், அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு இன்புட் வந்து ட்ரூவாக இருந்துட்டு இன்னொரு இன்புட் வந்து ஃபால்ஸாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுனாலும் நமக்கு ஃபால்ஸ். ஓகே இன் அதர் வேர்ட்ஸ் த அவுட்புட் வில் பி 1 இஃப் அண்ட் ஒன்லி இஃப் போத் இன்புட்ஸ் ஆர் 1 அதர்வைஸ் த அவுட்புட் இஸ் 0. ஸோ இதை வேறு எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்க அப்படின்னா போத் இன்புட்ஸ் நம்ம எடுத்துக்கூடிய அந்த 2 இன்புட்ஸும் 1 அப்படின்ற வேல்யூ 1 அப்படின்னா ட்ரூ 0 அப்படின்னா ஃபால்ஸ். ஸோ அதான் மேலே சொல்லியிருக்காங்க 2 இன்புட்ஸுமே நமக்கு ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னா ஸோ 2 இன்புட்ஸும் நமக்கு எப்படி இருக்கணும்னா 1 அப்படின்னு இருக்கணும். ஓகே அதர்வைஸ் த அவுட்புட் இஸ் 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே த அவுட்புட் ஆஃப் AND கேட் இஸ் ரெப்ரசன்டட் பை என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போ AND கேட்டோடைய அவுட்புட் வந்து நம்ம வந்து இப்போ சின்னு எடுத்துக்கலாம். வேறு A and B 2 and if input boolean variables. இப்போ A and B வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 2 இன்புட்ஸாக எடுத்துக்கலாம். ஓகேவா A ஒரு இன்புட் B ஒரு இன்புட் C அப்படின்றது அவுட்புட். and boolean algebra a variable can take either of the values 0 or 1. the logical symbol of AND gate. ஸோ நமக்கு இம்பார்ட்டன்ட் என்னென்னா லாஜிக்கல் சிம்பிள் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் வந்து லாஜிக்கல் சிம்பிள்ஸ். ஸோ இந்த சிம்பிளை பாருங்கள். ஸோ நம்ம எடுத்துக்கூடிய இன்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதான் வந்து நம்மளோட இன்புட். ஸோ இதுதான் வந்து நம்மளோட இன்புட். ஸோ A அப்படின்றது ஒரு இன்புட், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா B அப்படின்றது ஒரு இன்புட், Cன்றது வந்து நமக்கு வந்து அவுட்புட். C அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க ஈக்குவல் டு A இன்ட்டு B. இந்த ஏவையும் இந்த பியையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது தான் வந்து நமக்கு வந்து இந்த கேட்டு. ஓகேவா இதோடைய அவுட்புட் நம்ம ஏற்கனவே ஆப்ரேட்டரில் பார்த்துருக்கோம். AND கேட்டுக்கான ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா டாட். டாட் அப்படின்னா என்னென்னா மல்டிப்ளை அப்படின்னு அர்த்தம்.
ஓகேவா? அப்போ ஏவையும் பியையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏ அப்படின்ற இன்புட்டையும் பி அப்படின்ற இன்புட்டையும் மல்டிப்ளை பண்ணி வர்ற அவுட்புட் தான் நமக்கு சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதோடைய சிம்பிள்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து அதை யூஸ் பண்ணுறோன்னு, ஒன் வே டு சிம்பிளைஸ் த ஆக்ஷன் ஆஃப் அன் AND கேட் இஸ் by writing the boolean function. ஸோ இதை எப்படி எழுதலாம் boolean functionலன்னு பார்த்தீங்கன்னா c equal to a and b அப்படின்னு நம்ம ரைட் பண்ணலாம். ஓகே, இன் boolean algebra the multiplication sign stand for the AND operation, therefore the output of the AND gate. ஸோ அவுட்புட்டை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள், c equal to a dot b. ஏன்னா AND ஆப்ரேட்டருடைய சிம்பிள் என்ன அப்படின்னா டாட். ஓகேவா? ஸோ a dot b அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லாட்டி c equal to ab. a dot bனாலும் abனாலும் ஒன்று தான் இல்லையா? ஸோ அதனால் நமக்கு ஃபைனலாக a equal to ab, சாரி c equal to ab. ஓகேவா? ரீட் திஸ் c equals a and b. ஸோ இதை எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, c equals a and b. Since there are two input variables here, the truth table has 4 entries because there are 4 possible values. இப்போ நம்ம வந்து சியை வந்து அவுட்புட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நம்ம எடுத்துக்கூடிய இன்புட் வந்து 2 இன்புட்ஸ். ஓகேவா? ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள்ஸ் ஆர் 2 இன்புட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை என்ட்ரிஸ் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 என்ட்ரிஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ 4 பாசிபிள் இன்புட்ஸ் நமக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 0 0, ஸோ நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ன பாசிபிள் வேல்யூனா 0 0 0 1 1 0 and 1 1. இதுதான் நம்மளுடைய பாசிபிள் வேல்யூ. இப்படி தான் நம்மளால் கொடுக்க முடியும். ஓகே, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இஃப் போத் இன்புட்ஸ் ஆர் 0. ஸோ ரெண்டுமே இப்போ நம்ம 0 அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா இன்புட் ரெண்டு ஏவும் 0 பியும் 0. அப்போ 0 into 0 நமக்கு என்ன கிடைக்கும், சியோட வேல்யூ 0ன்னு கிடைக்கும். அப்போ அவுட்புட் நமக்கு ஃபால்ஸ். ஸோ அதே மாதிரி தான் 0 1ன்னு எடுத்துட்டோன்னா ஏக்கு 0 பிக்கு 1. அப்போ 0 into 1 நமக்கு என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். அதேமாதிரி 1 0 நம்ம எடுத்துட்டோம்னா ஏல 1 பியில் 0 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 into 0 0ன்னு கிடைக்கும். இப்போ போத் வேல்யூமே நம்ம வந்து 1 1 எடுத்துக்கணும். ட்ரூ அப்படின்னா ஏவோட வேல்யூ 1 அண்ட் பியோட வேல்யூ 1. ஸோ 1 into 1 1. ஸோ சி ஈக்குவல் டு நமக்கு 1, அதாவது ட்ரூ அப்படின்ற அவுட்புட்டை வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம AND கேட்டுக்கான ட்ரூத் டேபிள். ஸோ இதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஏபி. ஸோ 0 0, அடுத்தது 0 1 1 0 1 1 அப்படின்னு நம்ம வேல்யூ கொடுத்துட்டோம். இப்போ நமக்கு அவுட்புட் எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள், சியில் ஃபஸ்ட்டு 0 into 0 0ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் 0 into 1 நமக்கு 1 சாரி 0ன்னு கிடச்சிருக்கு. 1 into 0 0ன்னு கிடச்சிருக்கு. 1 into 1 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வேல்யூமே ட்ரூவாக இருக்கும்போது தான் நமக்கு ட்ரூன்னு கிடச்சிருக்கு. ஓகே, இதுதான் வந்து AND கேட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து OR கேட். ஸோ இப்போ இந்த OR கேட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா OR கேட்டில் பாருங்கள், ஸோ இதில் இட்ஸ் நேம் ஃப்ரம் இட்ஸ் பிஹேவியர் லைக் த லாஜிக்கல் இன்க்ளூசிவ் OR அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, OR கேட். ஓகே, த அவுட்புட் இஸ் ட்ரூ இஃப் எய்தர் ஆர் போத் ஆஃப் த இன்புட்ஸ் ஆர் ட்ரூ. இஃப் போத் இன்புட்ஸ் ஆர் ஃபால்ஸ் தென் த அவுட்புட் இஸ் ஃபால்ஸ். ஓகே, ஸோ நமக்கு வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா போத் இன்புட் நம்ம இப்போ 2 இன்புட்ஸ் எடுத்துக்கிறோம். AND கேட்டில் பார்த்த மாதிரி ஏ அண்ட் பி, சி அப்படின்றது அவுட்புட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்டே அவுட்புட்டில் நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கூடிய இன்புட் வந்து போத் இன்புட்ஸுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ட்ரூவாக இருக்கணும். ஏவும் ட்ரூவாக இருக்கணும், பியும் ட்ரூவாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்புட் ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏ ட்ரூவாக இருந்துட்டு பி ஃபால்ஸாக இருந்துச்சுனாலும் நமக்கு ட்ரூன்னு கிடைக்கும். ஏ ஃபால்ஸாக இருந்துட்டு பி வந்து ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு ட்ரூ தான் கிடைக்கும். அப்போ போத் இன்புட்ஸ் வந்து ஃபால்ஸாக இருக்கும்போது நம்ம அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அதுதான் இன் அதர் வேர்ட்ஸ் த அவுட்புட் வில் பி 1 if and only if one or both inputs are 1. ஸோ ரெண்டு வேல்யூமே 1 1 இருந்துச்சுனாலும் 1ன்னு கிடைக்கும். ஆர் 1 0 ஆர் 0 1 அப்படி இருந்தாலும் நமக்கு 1 கிடைக்கும். ஸோ ரெண்டு அவுட்புட்டுமே 0 0ன்னு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அவுட்புட் வந்து 0, அதாவது ஃபால்ஸ்ன்னு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய சிம்பிள் பாருங்கள், அது எப்படி இருந்துச்சு, இது எப்படி இருப்பாங்க. இதான் வந்து OR கேட்டோடைய சிம்பிள். ஸோ OR கேட்டில் லாஜிக் சர்க்கியூட் இப்படி தான் நம்ம டிசைன் பண்ணோம். ஸோ இப்போ ஏ பின் 2 இன்புட் எடுத்துட்டாங்க. ஸோ இதில் அவுட்புட் வந்து நமக்கு சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஆர் ஆப்ரேட்டருடைய சிம்பிள் வந்து இங்கே ப்ளஸ். ஓகே, அண்டுக்கு டாட், அதனால் சி ஈக்குவல் டு ஏ டாட் பின்னு பார்த்தோம். ஆருக்கு வந்து சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு பார்க்குறோம். ஓகே, இதான் இதோடைய லாஜிக்கல் சிம்பிள். ஸோ லாஜிக்கல் சிம்பிள்ஸ் கண்டிப்பாக வேணும். ஒரு கேட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய லாஜிக்கல் சிம்பிளும் நெக்ஸ்ட் அதோடைய ட்ரூத் டேபிளும் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த லாஜிக் சிம்பிள் மட்டும் கொடுத்து ட்ரூ ஆர் நமக்கு 2 மார்க்லேயோ இல்லை 3 மார்க்லேயோ கேட்பாங்க. அதேமாதிரி ட்ரூத் டேபிள் மட்டும் கூட 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே,
So the OR gate output is C equal to A or P. Okay, we use the plus sign to denote the OR function. Therefore, C equal to A plus B. Read this as C equals A or B. So இது எப்படி read பண்ணணும்? A or B ன்னு read பண்ணணும். But formula வந்து நம்ம C equal to A plus B அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணணும். Okay. Next பார்த்தீங்கன்னா இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். C equal to A plus B. ஸோ 1 plus 1 equal to 1. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம ஏன்ற வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டோம், பியோட வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டோம். அப்போ 1 plus 1 நமக்கு என்ன கிடைக்குன்னா 1. ஓகே, ஸோ இதோடைய ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். ஆர் கேட்டோடைய ட்ரூத் டேபிள் வந்து நமக்கு ஸோ எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதான் வந்து ஆர் கேட்டோடைய ட்ரூத் டேபிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ பி சி 3 எடுத்துட்டோம். ஸோ இந்த ஏ அப்படின்றது பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 0 அண்ட் பியோட வேல்யூ 0. அப்போ நமக்கு சியோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 0 + 0 இல்லையா? ஸோ 0 + 0 அப்படின்னும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ 0ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, அதே மாதிரி தான் 0 + 1 அப்படின்னும் போது நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 1 + 0 அப்படின் போது நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் 1 + 1 அப்படின்னாலே 10. 10 அப்படின்னாலே அது ட்ரூ அப்படின்னு அர்த்தம். ட்ரூ அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 1ன்னு போடணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நமக்கு ஆர் கேட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார் கேட். ஓகே, ஸோ நாட் கேட்டு. ஸோ நாட் கேட்டில் வந்து ரொம்ப ஈஸி, ஏன்னா அது வந்து அப்படியே இன்வெர்ட் எடுக்கிறதா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? அதே தான். ஸோ நாட் கேட் கால்ட் ஏ லாஜிக்கல் இன்வெர்ட்டர் has only one input. It reverses the logical state. In other words, the output C is always the complement of the input. The logical symbol of NOT gate is A. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து இதில் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி இதோடைய அவுட்புட் பாருங்கள் இன்வெர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஏ அப்படின்னு நம்ம சிங்கிள் இன்புட் தான் எடுத்துக்கிறோம். அப்போ சிங்கிள் இன்புட் எடுக்கும்போது ஸோ நமக்கு வந்து C equal to A bar அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா ஏ அதோட இன்வெர்ட் என்னென்னா A bar, அதனால் A bar அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இது நாட் கேட். நாட் கேட் ஆப்போசிட் அப்படின்னும் போதே இன்வெர்ட் அப்படின்னும் போதே நமக்கு இந்த மாதிரி ஒரு பபுள்ஸ் மாதிரி சிம்பிளில் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஸோ நாட் கேட்டுடைய சிம்பிள் வந்து ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு பபுள்ஸ் இருக்குது. பபுள்ஸ் இருந்தாலே அது பார்த்திங்கன்னா அதோடைய இன்வெர்ட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பூலியன் ஃபங்க்ஷன் ஆஃப் நாட் கேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C equal to நாட் ஆஃப் ஏ. ஓகேவா? C equal to A bar அப்படின்றத நம்ம வந்து எப்படி ரீட் பண்ணோம் அப்படின்னா நாட் ஆஃப் ஏ. இன் பூலியன் அல்ஜிப்ரா the word bar stands for not operation. Therefore C equal to A bar. Treat this as C equals not A or C equals the complement of A. If A is 0, C equal to 0 bar equal to 1. ஸோ சியோட வேல்யூ நம்ம 0 அப்படின்னு கொடுக்கும்போது அதோட இன்வெர்ட்டர் வேல்யூ என்ன அப்படின்னா 0 bar. ஸோ ஈக்குவல் டு அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, on the other hand, if A is 1, C equal to 1 bar equal to 1. The truth table for NOT gate. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ 1 அப்படின்னு கொடுக்கும்போது அப்போ அவுட்புட் என்ன கிடைக்குன்னா அதோட ஆப்போசிட். அப்போ 1 bar equal to 0 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நாட் கேட்டோடைய ட்ரூத் டேபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து இதோடைய ட்ரூத் டேபிள். ஸோ நம்ம எடுத்துக்கூடிய இன்புட் வந்து சிங்கிள் இன்புட் நாட் அப்படின்றதால ஏ அப்படின்னு நம்ம எடுத்துருவோம். ஓகே, ஸோ அவுட்புட் வந்து சி அப்படின்னு எடுத்துருவோம். அப்போ இன்புட்டில் வந்து நம்ம 1 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு அவுட்புட் 0ன்னு கிடைக்கும். ஆனால் நம்ம இன்புட்டில் வந்து 0 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு வந்து 1 அப்படின்ற அவுட்புட் கிடைக்கும். ஏன் அப்படின்னா அதோட ஆப்போசிட் வேல்யூ. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து நாட் கேட். ஓகே, ஸோ பேசிக் ஃபண்டமெண்டல் கேட்ஸ் அப்படின்னு கேட்டாலே அண்ட் ஆர் நாட் கேட், இந்த நாட் கேட். ஸோ இந்த 3 பேசிக் கேட் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே ஸோ நமக்கு பேலன்ஸ் இருக்கிற அதர் கேட்ஸ் எல்லா கேட்ஸுமே நம்ம எல்லாமே ஈஸியாக இதுலேருந்தே டெரைவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.